வணக்கம். எட்டி டாக்ஸ்ல இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ, திமுகவினருடைய அராஜகம் அடித்து நொறுக்கிய அண்ணாமலை. கிணத்துக்கடவு தொகுதியில அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் பண்ணாருங்க. அந்த பிரச்சாரத்துல திமுக ஆட்சியில என்னவெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது, ரெண்டாவது கோயம்புத்தூரை எப்படி ஒட்டுமொத்தமா நாசம் பண்ணாங்க திமுக காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டாரு. ஏன் அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல இவ்வளோ விஷயங்கள் பேசணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா பாஜகவில் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் தான் இருக்கிறாரு. அவர் பேசலாம். ஆனா சிறப்பு விருந்தினராக ஒரு கட்சிக்காரராக பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்கின்ற அண்ணாமலை அவர்கள் லிமிட்டா தான் பேசணும். ஏன்னா தலைவர் பேசுறது தான் அதிகமா இருக்கணும். ஏன்னா அது ஒரு மரபு. ஆனா தலைவரை தாண்டி மற்றவங்க பேசுறவங்க எல்லாம் குறைவா பேசிட்டு பேச்சை முடிச்சுக்குவாங்க. ஆனா அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் திமுக காரனுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கையும் கிணத்துக்கடவு தொகுதியில பட்டியலிட்டார். இதுல இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதிமுக ஆளுமைகள் அந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். எஸ்பி வேலுமணி அவரை விட பேச்சாளர் வேணுமா? அவரை விட பெரிய ஆளுமை வேண்டுமா? அதற்கு பிறகு பொள்ளாச்சி ஜெயராமன், ஏன் கோயம்புத்தூர்ல பாஜக மற்றும் அதிமுக ஜெயிச்ச அத்தனை பேருமே அந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். ஏன் இத்தனை பேரையும் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இவங்கெல்லாம் பேசாத விஷயத்தை அண்ணாமலை நிறைய விஷயங்கள் பேசினார். ஏன் பேசினார் என்ற விஷயத்தை விசாரிக்கின்ற பொழுது, அவங்கெல்லாம் பேசுகின்ற போது மக்களிடையே போய் சேருமோ சேராதோ, ஆனா அண்ணாமலை பேசினார்னா நிச்சயமா மக்கள் மத்தியில போய் சேருது. ரெண்டாவது, திமுக காரனுடைய தவறுகளை ஆவேசமா பேசணும். அவனுடைய தவறுகளை புட்டு புட்டு வைக்கணும். நாசுக்கா சொல்லவே கூடாது. உண்மையை உடைச்சு பேசணும். அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். அதெல்லாம் அண்ணாமலை இருக்குது. ஆனால் தான் நேத்து கிணத்துக்கடவு தொகுதியில் அண்ணாமலை ஒரு பிரச்சாரம் செய்கின்ற பொழுது எல்லாவற்றையும் போட்டு உடைச்சாரு. ஒரு அதிர்ச்சிக்குரிய வீடியோவையும் வெளியிட்டார். இந்த வீடியோவை நீங்க பாருங்க. இந்த மாதிரியான ஒரு அராஜகம் வேற எங்கேயாவது இருக்குமா? ஏன்னா இது அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட ஒரு ரோடாம். 500 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கின்றார்களாம் 10 கிலோமீட்டருக்கு. இப்படி தரமான ஒரு சாலையை போட்டிருக்கிற இந்த இடத்துல இவங்க என்ன பண்றாங்க? சாலை ஓரம் திமுகவினர் நடத்துகின்ற மகளிர் மாநாட்டுக்காக ட்ரில்ல வச்சு போட்டு கொடியை வரிசையா நடுறாங்க. யாருடைய ரோடு? யாருடைய பணத்துல போட்டது? மக்களுடைய பணத்துல மக்களுக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய ரோடு. இந்த இடம் மக்கள் சொத்து. திமுக ஆட்சியில இருந்தா இவ்வளவு அராஜகம் பண்ணலாமா? இத பிஜேபி காரங்க கேக்குறாங்க. ஏன் கேக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதே கிணத்துக்கடவு தொகுதியில நயினார் நாகேந்திரன் வருகிறாரு, அண்ணாமலை வராரு, எஸ்பி வேலுமணி அவர்கள் பேச போறாரு. அதனால கொஞ்சம் நாங்க ரோட்டினுடைய சென்டர் மீடியன்ல பாத்தீங்கன்னா கொடியை கட்டிக்கிறோம். உங்களை மாதிரி நாங்க ரோட்டெல்லாம் தொலை போடல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரங்க கேட்டாங்களாம். குறைந்தபட்சம் 1 கிலோமீட்டராவது நாங்க கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரங்க கேட்டாங்களாம் காவல்துறை இடத்துல. ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் போக்குவரத்துக்கு தடையா இருக்கும், நீங்க கொடி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்களாம். ஆனா திமுகவினருக்கு எப்போது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் கோயம்புத்தூருடைய விமான நிலையத்தில் இறங்கினாரோ, அங்கிருந்து கார்ல ஏறாரோ, அங்க இருந்து திருப்பூர் பல்லடம் வரைக்கும் ஒட்டுமொத்த சாலையுடைய இருபுறமும் பேனர்கள் தானா, கொடிகள் தானா, தோரணங்கள் தானா, வரவேற்பு வளைவுகள் தானா, இத்தனை கிலோமீட்டருக்கு அலங்கரித்து வைத்திருக்கின்றார்கள் சாலையை போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக. அதுலயும் கிட்டத்தட்ட நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி மகளிர் மாநாட்டில் கலந்துகிட்டார். ஆனா இந்த சாலையில நடப்பட்ட கொடிகள் அத்தனையும் 26ஆம் தேதி. அப்போ எத்தனை நாள் போக்குவரத்து தடையாக இந்த கொடிகளும் அலங்கார வளைவுகளும் இந்த சாலையில் இருந்திருக்கும். அப்போ மக்களை வேதனை அடைய செய்யக்கூடிய திமுகவுடைய செயலை தட்டி கேட்காத இந்த காவல்துறை, பாஜகவினர் ஒரு நாளைக்கு பிரச்சாரத்துக்கு வராங்கப்பா, 1 மணி நேரமா 2 மணி நேரமா கொடி இருக்கும், அப்புறம் எடுத்துறோம்பா அப்படின்னு சொல்லுகின்ற போது அனுமதிக்கவே இல்லையா? இதற்காக அனுமதிக்கிற காவல்துறை ஏன் பாஜகவினர் கொடி கட்டுவதற்கு மட்டும் அனுமதிக்கல அப்படின்னு சொல்லி பாஜகவினர் வாக்குவாதம் செய்தாங்க. அவங்க கொடி எடுங்க, இல்லைன்னா அங்க கொடி நடுவோம் அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்க. கொடியை நட்டாங்க. ஆனா கடைசியில பாஜக கொடியை பிடுங்கி எறியப்பட்டது. இவ்வளவு சாலையை நாசம் பண்றாங்க. எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா இதன் மூலமாக தடங்களோ காயங்களோ ஏற்பட்டிருக்கும். ஆனா அந்த காவல்துறை கண்டுக்கவே இல்லை.
இதைதான் மேடையில அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பற்றி விளக்கமா பேசினார். இப்படி ஒரு ஆட்சி தமிழகத்துக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு உங்க பெருமையை பற்றி மேடையில போய் பேசுங்க. நீங்க செஞ்ச ஆட்சியை பற்றியும் திறனை பற்றியும் மக்களுக்கு வாரி கொடுத்ததை பற்றியும் உங்க மேடையில பேசுங்க. ஆனா ரோட்ல கொடி நட்டு உங்களுடைய பந்தாவை காட்ட வேணாம் அப்படின்னு கடுமையா பேசினார். அது மட்டும் கிடையாது, திமுக ஆட்சியில கோயம்புத்தூர் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்குது. இரண்டாவது பின்னோக்கி அழைத்து செல்லப்பட்டிருக்குது. இதுல முழுக்க முழுக்க திமுக சுயநலம் தான் இருக்குது. எப்படி சுயநலமாக சாலையில வந்து அவங்க கொடிகளை நட்டாங்களோ அதே மாதிரி தான் எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் கோயம்புத்தூர் பெருசா பாதிப்படைந்திருக்கிறதா. முதல்ல அண்ணாமலை சொல்றாரு 1996 குறிப்பிடுகின்றார். அந்த தருணத்துல கோவை குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. அப்போ எவ்வளவு பேர் இறந்தார்கள், எவ்வளவு பேர் ஊனமடைந்தார்கள் தெரியும். அந்த குண்டுவெடிப்பு மட்டும் நிகழாம இருந்தா நம்ம இந்தியாவிலே வந்து ஏதோதோ தொழில் நகரங்களாக இன்னைக்கு வளர்ந்திருக்கிறது. கோயம்புத்தூரும் அந்த தொழில் நகரங்கள் வரிசையில 10வது இடமாவது பிடிச்சிருக்கும். 96ல குண்டு வெடிப்புனா 2006ல மின்வெட்டுனால அங்க தொழில்கள் பாதிப்படைந்தது. கோயம்புத்தூரும் திருப்பூரும் எந்த அளவுக்கு தொழில் நகரம் என்று தெரியும். அங்க மின்வெட்டு இருந்தா என்ன ஆகும், மக்களுடைய வாழ்வாதாரம் என்னவா இருக்கும். அதை தொடர்ந்து கோயம்புத்தூரை வளர்ச்சி அடையாம பாத்துக்கிறதுல திமுகவுக்கு பெரிய பங்கு இருக்குதான். அது மட்டும் இல்ல 2021 வந்தாங்க, அதிமுக ஆட்சி முடிவுக்கு வருது. திமுக ஆட்சியோட தொடக்கம் சென்னையில கோவிட்டுக்கான மருந்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்து இறக்குமா, எல்லா மாவட்டங்களுக்கும் சரியா பிரிச்சு தரணுமா. ஆனா கோயம்புத்தூருக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி இந்த கொரோனா மருந்தை பிரித்து தராம அவங்க குறைவாக பிரித்து தந்தாங்களாம். அதனால பல வேலையாட்களை பொறுத்த வரைக்கும் வீட்டிலேயே முடங்க வேண்டியதாகி போய்விட்டதாம். அதனாலேயே கோயம்புத்தூர் வந்து பின்னோக்கி போச்சான். மொத்தத்துல கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் திமுக நாசம் பண்ணிச்சு, அதுக்காக ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்டார். அது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்துக்கும் அவமான சின்னமா இருப்பது நம்முடைய 10 ரூபாய் பாலாஜி தான். எப்படியெல்லாம் சுரண்டி பிழைத்தார் என்று தெரியும். இன்னைக்கு எப்படி சுரண்டி பிழைத்து கொண்டு இருக்கின்றார் என்ற விஷயம் நல்லா தெரியும். திமுக ஆட்சியில ஏகப்பட்ட பிரச்சனைங்க. ஆனா அந்த பிரச்சனையை மறைப்பதற்காக பாஜகவுக்கு அடிமையா இருக்கக்கூடிய அதிமுக ஓட்டு போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் அதிமுகவும் அடிமை கட்சிகள், அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தா ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்மானத்துடன் சுயமரியாதையுடன் தமிழகத்தை ஆளக்கூடிய திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வசனம் போல பேசுறாங்களாம். அதுக்கு அண்ணாமலை சொன்னாரு, நாங்க அடிமைதான், அதிமுக பாஜக அடிமைதான். யாருக்கு அடிமை? கோபாலபுரத்துக்கு அடிமையா? நாங்க மக்களுக்கு அடிமை. வந்தா கேட்பான், நல்லதை செஞ்சு கொடுப்போம். மக்களுக்கு அடிமை, மக்கள் தான் எஜமானர்கள். அதனால மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அளவுக்கு எங்கள் ஆட்சி இருக்கும். உண்மையாகவே மக்களுக்கு நாங்க அடிமையா இருப்பதனால தான் ரோட்டை சிதைக்கல, நாங்க ரோடு முழுவதும் அலங்கார வளைவு வைக்கல. ஆனா திமுக காரன் என்ன பண்ணா, சோ மக்களை வதைப்பது மட்டும்தான் திமுக காரனுடைய முதன்மையான விஷயமாக இருக்கிறது. அதனால எங்களை வந்து பாத்தீங்கன்னா அடிமை கட்சி என்று சொல்றதுக்கு அவங்களுக்கு நான் கூசல. அதுலயும் மக்களுக்கு அடிமையா இருப்பது பெருமை தானே. ஆனா பாஜக அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அடிமை கிடையாது. ஆனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் திமுக அடிமையா இருக்குது. திமுக என்ன சொல்லுதோ அதுதான் பேசுது. திமுக தவறு செய்தா கூட அது சரியென பேசி திரிகின்றார்கள். அதன் காரணமாக திமுக தன்னுடைய தவறை திருத்திக் கொள்வதே கிடையாது. அதனால தீமை எது நன்மை எது என்று சுட்டிக்காட்ட வேண்டிய சமூக பொறுப்புள்ள திமுக கூட்டணி கட்சிகள் திமுகவுடன் காசு வாங்கி கொண்டோ தொகுதிகளை வாங்கி கொண்டோ வாய் மூடிக்கொண்டு மௌனமா இருக்கின்றார்கள். அவர்கள் அடிமைகளா? இல்ல அதிமுக அதனுடைய கொள்கையில் செயல்படுகிறது, பாஜக அதனுடைய கொள்கையில் செயல்படுகிறது, நாங்க 2 பேரும் அடிமைகளா அப்படின்னு அண்ணாமலை கேட்டாரு. ரெண்டாவது, திமுக என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல தைரியம் இல்லாம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க. ஆக்சுவலா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை மோடி அவர்கள் நிறுத்தல, 100 நாள்ல இருந்து 125 நாளாக உயர்த்தியிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தா பிரதமரிடம் சொல்லி தமிழகத்துக்கு மட்டும் 150 நாளாக வேலை வாய்ப்பை உயர்த்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனா தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கக்கூடிய திமுக 150 நாளாக இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை உயர்த்திச்சா? இந்தியாவிலே வந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு அதிகமான நிதி கொடுத்தது நம்ம மோடி. எந்த மாநிலத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்துக்கு தான்.
ஆனா அதல்ல ஊழல் செய்து மஞ்சா குளிச்சிருக்கிறாங்களா திமுக காரங்க. தொடர்ந்து ஒரு நகரம் வளர வேண்டும் என்றால் முதலீடுகள் வேணும். அது உள்நாட்டு முதலீடா இருக்கலாம், வெளிநாட்டு முதலீடா இருக்கலாம். ஆனா நம்முடைய தமிழ்நாட்டுக்கோ இல்ல கோயம்புத்தூருக்கோ வருகின்ற முதலீட ஒட்டுமொத்தமாக ஆந்திராக்காரங்க அழைச்சிட்டு போயிடுறாங்களாம். எப்படி உங்களால் மட்டும் முடியுது? எங்களுடைய தொழில்துறை அமைச்சரை பொறுத்த வரைக்கும் எங்க மாநிலத்துக்கு முதலீடு வந்து விட்டது என்று பெருமையா பேசுறாரு. கடைசியில பார்த்து ஆந்திராவுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போய், அதாவது நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவருடைய மகன் லோகேஷ் இருக்கிறா, அவர்கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தின் தரப்புல எங்களுக்கு பல விஷயங்கள் செஞ்சு தருகின்றார். அதனால நாங்க தொழில் முதலீட்டை எங்க மாநிலத்துக்கு அழைத்துக் கொள்ள முடிகிறது. இதனால டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு ஆந்திர பிரதேசமானது ஐடியா கொடுத்துதான். அதனால அண்ணாமலை என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மாநிலமும் வளர வேண்டும் என்றால் டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணுங்க. அதனால இங்க எடப்பாடி பழனிசாமி, அங்க மோடி இருக்கட்டும், தயவு செய்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, உலகத்திலேயே அதிகமாக பொய் பேசக்கூடியவங்க கனிமொழி கருணாநிதியாம். அவங்க பொய் பேசுனாங்கன்னா எல்லாரும் நம்புற மாதிரியே இருக்குமா. அவங்க தான் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது தமிழகத்துல அதிகப்படியான குடிநோயாளி இருக்காங்க, அதனால இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா இன்னைக்கு அந்த இளம் விதவைகள் அத்தனை பேருக்கு திருமணம் ஆகி போயிச்சா இல்ல இளம் விதவைகள் குறைஞ்சிட்டாங்களா? ஆனா இன்னைக்கு மூளைக்கு மூளை பாரும் அதுக்கப்புறம் மதுக்கடைகளும் திறந்து வைத்து விட்டு, அது மட்டும் இல்லாம போதைப் பொருள் நடமாட்டமானது எக்கச்சக்கமா அதிகரித்து விட்டு, இன்னைக்கு இளம் விதவைகளை பற்றி எதுவுமே பேசுறது கிடையாது. அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு மதுக்கடைகள் அதிகம், அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு போதைப் பொருள் பழக்கம் அதிகம். ஆனா இன்னைக்கு இளம் விதவைகள் அதிகமா இருப்பாங்களா இல்லையா? ஆனா இவங்க மகளிர் மாநாடுன்னு ஒண்ணு போட்டுட்டு அதுல பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்று பொய் சொல்றத யாரால ஏத்துக்கொள்ள முடியும்? இப்படி வாய்க்கு வந்த மாதிரி பொய் சொல்லக்கூடிய இவங்களை தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக அவங்க அண்ணன் தங்கையை நியமித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் இவங்க தேர்தல் அறிக்கை தயாரித்தார்களாம், அதனால வெற்றி பெற்று விட்டார்களாம். அதனால இப்போ 2026க்கான தேர்தல் அறிக்கை கனிமொழி கிட்டே கொடுத்துருக்காங்களாம். ஆனா ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை நாடாளுமன்றமா இருக்கலாம், சட்டமன்றமா இருக்கலாம், ஆனா நிறைவேற்றவே இல்லை. 525 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்களாம், அதுல எதுவுமே நிறைவேற்றவில்லையா. ஆனா மீண்டும் இவங்களையே கூப்பிட்டு தேர்தல் அறிக்கை ரெடி பண்ண சொல்லியிருக்கின்றார்களாம். இப்படி நிறைவேற்றாத பொழுது யாரை ஏமாற்றுவதற்கு தேர்தல் அறிக்கை? முதல்ல ஏற்கனவே கொடுத்த தேர்தல் அறிக்கையை நாங்க இத்தனையும் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு தேர்தல் அறிக்கையை இப்ப புதுசா தயாரிக்க வேண்டும். இல்லைன்னா நம்பாதீங்க. அதே மாதிரி இங்க இருக்க கவுன்சிலரு, அப்புறம் மேயரு, அதுக்கப்புறம் நகராட்சி தலைவர், இவங்க கூட திமுக காரங்க ஜெயிக்கூடாது. ஏன்னா அடுத்த முறை எப்படியா இருந்தாலும் சரி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் திமுக எம்எல்ஏக்கள் வரப்போறது இல்லை, அது உறுதியானவர்களுக்கு தெரியும். ஆனா நம்ம உள்ளாட்சி தேர்தலில் கூட திமுக காரன் ஜெயிக்க கூடாது. ஏன் தெரியுமா? அவன் ஜெயிச்சான்னா அந்த பகுதி நாசம். எப்படியா இருந்தாலும் சரி தேர்தலுக்காக செலவு செய்த காசை வெற்றி பெற்ற உடனே மக்களிடையே இருந்துதான் சுரண்டுவான். அதனால யாரையுமே ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். ரெண்டாவது, கோயம்புத்தூருக்கு திமுக ஒண்ணும் பண்ணல, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நாம ஏற்கனவே கோட்டை ரோடு 500 கோடியில செப்பனிடுகின்றோம் சொன்னாங்களாம். கோயம்புத்தூருடைய ஏர்போர்ட்டை நாம விரிவுபடுத்துகிறோம் சொன்னாங்களாம். ஆனா ரெண்டுக்குமே திமுக அரசாங்கம் இன்னும் நிலம் எடுத்தே தரலையாம். அதனால மத்திய அரசாங்க திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் மோடி எடப்பாடி வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. சரி, நம்முடைய திட்டங்களை இவங்க நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. ஆனா நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய நகரங்களை எப்படி வச்சிருக்காங்க? தூய்மையற்ற நகரங்கள்ல முதலிடத்துல மதுரை இருக்குது, அப்புறம் சென்னை இருக்குது. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 24வது இடத்துல இருக்குதான். இந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக தூய்மையான நகரங்கள் பட்டியலில் நாசமாக்கி வச்சிருக்காங்களா தமிழ்நாடு முழுவதும். பக்கத்தில் ஈரோடு, அது கிட்டத்தட்ட 93வது இடத்துல இருக்குதான். தமிழ்நாடே மொத்தமாக மாசடைந்து போயிருக்கிறது. இப்ப லேட்டஸ்டா ஒரு விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களாம், மெட்ரோ ட்ரெயின். மெட்ரோ ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூருக்கு எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் போகணும், அதை எப்படி நடைமுறைப்படுத்த போறீங்க, எவ்வளவு காசு செலவழிக்க போறீங்க, எவ்வளவு டிக்கெட்டு, எல்லா விஷயத்தையும் நீங்க சரியா போட்டு டிபிஆர் ரெடி பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தவறா அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பியிருக்காங்களாம். ஆனா இங்க திமுக அரசாங்கமானது கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வேண்டும் என்றால் ஏன் வேணும், எதுக்கு வேணும் என்ற காரணத்தையும் சரியான டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கூட அனுப்பாம காலதாமதம் பண்ணிட்டு
தேர்தல்ல இந்த மெட்ரோ ட்ரெயின் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஏமாற்று வேலை மக்கள் முன்பாக திமுகவுக்கு எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே கோயம்புத்தூர் மதுரையில மெட்ரோ ட்ரெயின் வரும் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் உறுதிப்பட பேசினாரு. ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சமூக அக்கறை கொண்ட திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களையும் பட்டியலிடுவாரு. அந்த மாதிரி தான் திருத்தணியில ஒரு வடநாட்டு இளைஞரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதை ஆசாமிகள், அவங்களை சிறாருன்னு சொல்றாங்க, அவங்க 4 பேர் சேர்ந்து கத்தில வெட்டின அந்த காட்சிகளை நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல தந்துருந்தோம். இப்பவும் அந்த மாதிரி தான் திமுக காரங்க தமிழகத்தை எப்படி சிதைக்கிறாங்க, எப்படி கொள்ளடிக்கிறாங்க, ஒரு மாவட்டத்தை புறக்கணிக்கிறாங்க என்ற விஷயமெல்லாம் பாருங்க. இப்படி எனக்கு நீ ஓட்டு போடலையா, அந்த மாவட்டத்தை நான் கண்டுக்கவே மாட்டேன், ஓட்டு போட்டா கண்டுக்குவேன் என்று சுயநலத்துடன் செயல்படுகின்ற திமுக ஆட்சி வேண்டுமா என்று பேசி முடித்தாருங்க. மொத்தத்துல அண்ணாமலை பேசுனா சரவடி தானுங்க. நிச்சயமா மக்களிடையே போய் சேரும் என்பதனால தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுக அராஜகங்கள் மற்றும் ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் நான் தொகுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். அவர் பேசினது பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுடன் இணைந்திருங்க. நன்றி.